சரி, உனக்கு என்னதான் ஆசை? இங்க உள்ள கடைகளுக்கு ஃபுல்லா பொருட்கள் சப்ளை பண்ற பெரிய டீலர் ஆகணும். இதே மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தர் சூட விற்பாரு. நானும் சூட வித்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் சாமி. டேய், நீ சூடம் வித்து கோடீஸ்வரன் ஆகணும்னா உலகமே இருந்தாதான்டா முடியும். டேய், டிஸ்கரேஜ் பண்ணாத. அதானே உன் ஆசை? ஓகே. ஆனா இப்போதைக்கு ஒரு பிடிமானம் வேணும். கூச்சப்படாம ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கு. ஏதோ ஒரு இடத்துல கதவு திறக்கும். இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஒரு பெரிய கோபுரத்தை கட்டணும்னாலும் முதல் கல்ல பள்ளத்தில் தான் வைக்கணும். அது உங்களுக்கு தெரியல. ராசுவனுக்கு கனவு இருக்கிற அளவுக்கு உன்னை தயார்படுத்த தெரியல. மொக்கைக்கு எங்கேருந்து தொடங்கணும்னு புரியல. தொடர்ந்து வேலை இல்லை, பணம் இல்லை, அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள். உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பெருசு இல்லை, ரொம்ப சின்னது. அது உங்க மனசுல தான் பெருசா இருக்கு, உங்க பயத்தால தான் பெருசா இருக்கு. சி, நாம எல்லாரும் நேற்று ஜாலியா பஸ்ல டூர் போனோம். என்ன நடந்தது? ஒருத்தர் வாந்தி எடுத்தான், ஒருத்தர் சாப்பாடை கொட்டி விட்டான், ஒருத்தர் பஸ்ஸை நிப்பாட்டி யூரின் போனான், இன்னொருத்தர் எச்சரிக்கை பாடினான். நீங்க என்ன பண்ணீங்க? இவங்க எல்லாரையும் பிரச்சனைகளாவா பார்த்தீங்க? இல்லையே. கழுதையை விட்டு தள்ளுன்னு, வந்த பர்பஸ் ஜாலியான டூருன்னு, ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற அழகை பார்த்து ஆடி பாடி ரசிச்சிங்கல்ல. வாழ்க்கையும் ஒரு டூர் தானே. இங்க இருக்கிற பிரச்சனைகளையே சிக்கி வாழ வந்த பர்பஸையே மறந்துடுறீங்க. ஜன்னலுக்கு வெளியே தான் வாழ்க்கையே இருக்கு. பாவம், டூர் முடியறப்பதான் பலருக்கு ஜன்னல் இருக்கிற நினைப்பே வருது. அதனால தப்பு உங்க மேலதான். சோ மொத்தத்துல உன்னை நீ தயார்படுத்திக்கணும். மொக்க உன் பாஷையில சொல்லணும்னா, தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது. ஃப்ரெஷ்ஷா வாழ்க்கையை தொடங்குங்க. என் வேலை முடிஞ்சது. நான் கிளம்பட்டுமா?